இன்னைக்கு நம்ம லோக்கிக்கும் ஹெலாக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். லோக்கிக்கும் ஹெலாக்கும் பெருசாக எந்த ஒரு பாண்டிங்கும் இருக்காது. பிகாஸ் லோக்கி வந்து ஓடின் அடாப்ட் பண்ணியிருப்பாரு. பட் ஹெலா வந்து ஓடினோட ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்டு. பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 2 பேருமே லோன்லியாக தான் இருப்பாங்க. லோக்கி அவர் ஒரு அடாப்டன் சன்னு தெரிஞ்சதுனாலேயோ என்னமோ மேக்ஸிமம் அவர் யாரு கூடயும் செட் ஆகாமல் ஒரு மாதிரி தனியாகவே தான் இருப்பார். அதே மாதிரி தான் ஹெலாவும். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஓடின் கூட சேர்ந்து நிறைய ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேக்ஸிமம் தனியாக தான் இருப்பாங்க. அடுத்த சிமிலாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே ஒரு ரூல் பண்ணுற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. பவர் அவங்க கையில் இருக்கணுங்கிற மாதிரி நினச்சிட்டே இருப்பாங்க. அடுத்ததாக தார் ராக்னராக்ல ஆஸ்கார்ட் அழிஞ்சதுக்கு 2 பேரும் தான் காரணமாக இருப்பாங்க. எப்படின்னா, லோக்கி வந்து ஹெலாவை டிஃபீட் பண்ணுறதுக்காண்டி சர்ட்டருக்கு திரும்ப லைஃப் கொடுத்துருப்பாரு. அப்புறம் ஹெலா ரிட்டர்ன் ஆகும்போது ராக்னராக் ஸ்டார்ட் ஆயிரும்னு மூவியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சர்ட்டர் வந்து மொத்த ஆஸ்கார்டையும் சோலை முடிச்சிருவாரு. பட் இந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷனுக்கு 2 பேரும் டைரெக்டாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்டைரக்டாக தான் ரீசனாக இருப்பாங்க. அடுத்ததான் 2 பேருமே அவங்களோட எனிமீஸ் கூட ஃபைட் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக பயத்தை காட்டிடுவாங்க. லோக்கி எப்படின்னா அவரோட இல்யூஷன்ஸ் கிரியேட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிடுவாரு. பட் ஹெலா வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணி அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள பயங்காட்டிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரில் யார் பெட்டர்னு தோணுதோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.